நாங்கள்லாம் இந்துக்கள் என்றால் இழித்தவாயர்கள் என்ன வேணா சொல்லலாம். அந்த தாலி அறுப்பு கேஸ்க்கே ஹரிபரந்தாமன் ஏன் அன்னைக்கு அந்த பெஞ்சில் உட்காந்தார்? அதை விசாரிக்க ஏன்னா அதை விசாரிக்க வேண்டியவர் வேறு ஒரு ஜட்ஜு. ஏன் அந்த ஜட்ஜி உட்காந்தார் அந்த பெஞ்சில்? அவங்களோட பேசிக் பயம். கேரளாவில் வந்துட்டாங்க. கேரளாவில் இது வரைக்கும் அவங்க ஒத்துக்கிட்டாங்களா ஏதாவது வருவோன்னு? சவுத் இந்தியாவே வர முடியாது அப்படின்லாம் பேசினோம்ல. பக்கத்தில் வந்துட்டோம். அடுத்த வாஞ்சிநாதன் அப்படின்லாம் பேசுதுங்கன்னா எங்களுக்கு கோபம் வரும். அடுத்த பெரியாரா வச்சுக்கோங்க, நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்ட். எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆனர் இல்லை. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கையில் இருக்கும் போலீஸ் துறை, அவருடைய சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி அவங்கள கேட்க வேண்டிய கேள்வி, இப்படி ப்ரூஃபோடு கொடுத்தும் ஏன் ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்ட்டு. ஸோ ஆட்சியை நான் கையில் வைத்திருந்தால் எல்லாவித அட்டூழியங்களுக்கும் துணை போவேன் அப்படிங்கிறது தான் ஆன்சர். அதை விட வெட்கக்கேடான ஒரு தலைவர் தேவையா உங்களுக்கு? சொல்லுங்க. காங்கிரஸ்காரங்க எவங்களுக்குமே ரோஷம் மானம் எதுவுமே கிடையாதா? புள்ளி வைத்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் அது அவங்களுக்கு எப்போ போச்சு பாருங்க. ராஜீவ் காந்தியை கொலை செய்தவரை வீட்டிற்கு கூப்பிட்டு அணைத்து கொண்டு அவருக்கு விருந்து உபச்சாரம் செய்தவர், அவரோட நீங்க இனி கூட்டணியில் இருக்கீங்க. நான் சொன்னேன் இல்லையா, அப்போ நோ ரைம், நோ ரீசன், நோ லாஜிக், நோ இன்டெலெக்சுவல் திங்கிங், நத்திங். நான் டி ஸ்டாக். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் பேசுவேன். ஒரு பேசிக் இது. எனக்கு ஒவ்வொரு டிஎம்கே காங்கிரஸ் இவங்க மாத்திரம் ஒன்று கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன். 50 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கீர்கள், மக்களுக்காக என்ன செய்தீர்கள்? ஸ்லோகனை விட்டு